மக்களுக்கு வணக்கம். இன்று ஈரோடு கோசாலைக்கு வருகை தந்திருப்பவர் பசு ராகவன். சென்னையிலிருந்து நமக்காக ஸ்பெஷலாக வந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இன்றைக்கி நமக்கு கோசாலையில் மாடுகள்லேருந்து வர சாணி கோமியம் மூலிமா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. நமக்கு 1 டே ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. நமக்காக சென்னையிலேருந்து ஸ்பெஷலாக வந்திருக்காரு. ஸோ அவர் நம்ம கோசாலை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு சொல்லி அவரோட கருத்துக்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். கோசாலை அருமையான சூழலில் இருக்குது. நல்ல மாடுகள் இருக்குது. லோக்கல் மாடுகள் எல்லாமே காங்கேய மாடுகள், பர்கூர் மாடுகள், மலை மாடுகள், அந்த வடநாட்டு மாடுகள் இது எல்லாமே இருக்குது. நல்லபடியாக இருக்குது கோசாலை. கோசாலையில் அவ்வளோதான். கோசாலைக்கு தேவையான அனைத்தும் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு படுது மனசில். சில எஃபர்ட்டை நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கணும். குறிப்பாக அந்த மாடுகளை இப்போ மேலே போகிற மாடுகள் மீண்டும் நமக்கு தோட்டத்துக்கு வர மாட்டேங்குது. அதை கட்டு கொட்டைக்கு வர மாட்டேங்குது. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று இந்த மாட்டுக்கு ஒரு 5 கிராம் இல்லை 10 கிராம் தினம் வெல்லம் கொடுக்கணும். ஒரு 10 நாளைக்கு கொடுத்தா போதும், அது பழகிடும். அது வந்தால் நமக்கு கட்டி போடுவாங்க. அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அதனால தான் கட்டணும். கட்டணும். அப்புறம் ராத்திரி வேணால் நீங்கள் அவுத்து விடலாம். மொத்தமாகவே அவுத்து விட்டுருந்தீங்கன்னா மாடு ரொம்ப வைல்டாக போயிடும். வைல்டாக போயிடுச்சுன்னா எந்த வித கண்ட்ரோல்லையும் வராது. அதனால் காலையில் எழுந்தவொடனையோ இல்லை சாயந்தரம் 5 மணிக்கு வந்தவொடனையோ எல்லா மாட்டுக்கும் கட்டி போட்ட பிறகு ஒரு 5 கிராம் வெல்லம் கொடுக்குற பழக்கம் பண்ணிக்கிட்டீங்க. அது நட்புறவு பந்தம் கூடும்னு சொல்லுவாங்க. உங்களோட ஒரு நட்புறவு உண்டாயிடும். அந்த வேலை செய்கிறவங்களோட மாடு மேய்க்கிறவங்களோட அவங்களுக்கு ஒரு நட்புறவு. ரெண்டாவது முக்கியமானது, காலை கட்டி போட்டு இந்த ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சம் அனுப்புறீங்க. அது ரொம்ப நாள் பண்ணினா ஸ்பாண்டிலிட்டிஸ் முதுகு வலி வந்துடும். அதுக்கு ரொம்ப வைத்தியத்தை ரொம்ப கொடுமையாக வர வைக்கும். அந்த வைத்தியத்துக்கு நிறைய சொல்லணும். அதனால் மாட்டை நீங்கள் முழு அவுத்து விட்டு தான் பண்ணணும். மாடு ஹெர்டில் தங்கிடுச்சுன்னா எங்கேயும் போயிடாது, பயப்படாதீங்க. மாடு எங்கேயுமே போயிடாது. காலைக்கு அலையிற மாடு வேணால் இப்போ உங்கள்கிட்ட ஒரு 4 காலை இருக்கிறதுனால அந்த பர்பஸும் இங்கேயே முடிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் அது ஓடி போய்டுன்னு நினைக்க வேண்டாம். உங்கள்கிட்ட காலை இல்லாட்டினா தான் மாடு வெளியில் ஓடும், எங்கள் காலையை தேடி ஓடும். அது இல்லைங்க முறை இங்கேயே இருக்கும், அதனுடைய பர்பஸ் முடிஞ்சு போயிடும். அதனால் இருக்கும். ஸோ அதனால் காலை கட்டுற அந்த அன்னக்கால் போடுறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது ரொம்ப பரிதாபத்துக்குரிய விஷயம். அது எவ்வளோ சீக்கிரம் நிறுத்துறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் மாட்டுக்கு ஆரோக்கியம் அதிகமாகும். நிறுத்துறதுக்கு ஒரே வழி என்னென்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதுக்கு வெல்லம் கொடுக்கணும். வெல்லமோ ஏதோ ஒரு இனிப்பு அதை கொடுத்துக்கிட்டே இருந்துட்டோன்னா அது பழக்கமாயிடும். 5 மணிக்கு எங்கே இருந்தாலும் ஞாபகம் வந்துடும். அட்டே நமக்கு வெள்ளத்தை மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடும். அதுமாதிரி நீங்கள் உங்களை ஓடி போய் எங்கேயாவது இருந்தால் பார்த்தா கூட உங்களை பார்த்த உடனே வந்து பக்கத்தில் வந்து நிற்கும். ஏன்னா நீங்கள் வெல்லம் கொடுப்பீங்க அப்படிங்கிறது. உங்களை பார்த்தாலே அதுக்கு ஞாபகம். யாராவது ஒருவர் அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். 2. 3வது தண்ணி நிறையா குடிக்கணும். அது ஓப்பனாக வச்சுருக்கு. ஒரே இதுக்கு 2-3 இடத்துல தண்ணி வைங்க. காரணம் என்னன்னா, ஒரு மாடு தண்ணி குடிக்கும் போகிற இன்னொரு மாடு வந்து முட்டும். அது என்னமோ தனக்கு கிடைக்காத தண்ணி இதுக்கு கிடச்சிட போகுதுங்கிற மாதிரி. அது அதனுடைய விளையாட்டு. அது சோத்த மாடு என்ன பண்ணும், தண்ணி குடிக்காமலே படுத்துக்கும். அதுக்காக என்ன பண்ணலன்னா 2 இடத்துலையாவது 3 இடத்துலையாவது தண்ணி வைக்கணும். ஒரு ஹெர்டில் ஒரே இடத்துல தண்ணி வச்சுட்டு பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா, பெரிய தெம்புள்ள மாடு மட்டும்தான் அதை குடிக்கும். சோத்த மாடு அங்கே போனாலே இவன் முட்டுவான்டா அப்படி சொல்லிவிட்டு அது குடிக்காத போயிடும். குடிக்காமலே படுத்துக்கும். அதனுடைய நோய் வரும், அது பிரச்சனை வரும். இதுதான் அதை கவனிக்க வேண்டியது. 3வது, இந்த தட்டு வந்து மேய்ச்சலுக்கு நிறைய இடம் இருக்கிறதுனால நீங்கள் அந்த இதை மட்டும் கொஞ்சமாக போட்டால் போதும். வைக்கல், அதாவது ட்ரை மேட்டர். உணவுங்கிறது அதனுடைய எடையில் 10%. 300 கிலோ மாடுனா 30 கிலோ அது புல் மேய்ஞ்சும். அது ஒரு 5-6 மணி நேரம் மேய்ஞ்சுன்னா அதனுடைய வேலையை சேர்த்துடும். ஒரு அதில் கொஞ்சம் ட்ரை மேட்டர் வேணும், தவிடு வேணும், இல்லை வைக்கல் வேணும், இல்லைன்னா இந்த தட்டைன்னு சொல்கிறீங்களா இந்த தட்டை வேணும். அது கொஞ்சமாக இருந்தால் போதும். அதுக்கு இந்த அசை போடுற பழக்கம் உண்டு. அசைக்காக அது தேவைப்படும். இல்லைன்னா அது வெறும் பச்சை புல் கஷ்டம். அதனால் நீங்கள் அதையும் கொஞ்சம் பண்ணி வச்சுங்க. வைக்கலை கொஞ்சம் சேர்த்து வச்சுங்க. இவ்வளோ தான். பொறுத்தவரையும் உங்கள் கோசாலை ஒரு அற்புதமான சூழலில் அற்புதமான விஷயங்களை நல்லபடியாக நடத்துகிறீங்க. உங்கள் வாழ்த்துக்கள். அந்த நான் சொல்கிற அந்த காமதேனு மகாதேவி ஸ்ரீலக்ஷ்மி சகோதரி மகாவிஷ்ணு பிரியதேவி தேவதேவி நமோஸ்துதே, இதை வந்து நீங்கள் ரிசைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் கோசாலை இருக்கீங்களோ அதெல்லாம் இருங்க. மாடு சாந்தப்பட்டுரும். இப்போ ஒரு மாடு உங்களுக்கு மிரட்டிக்கிட்டு நிற்கிறதுக்காக கண்ணு போட்டிருக்கு. இப்போ கண்ணுக்குட்டி எடுத்துன்னு போகிறான்னு அவர் வந்து கோபம் ஆகுது. அது எல்லா மாட்டுக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான இது. அது எப்போ இருக்கும், அந்த ஆள் நம்ம ஆள் அப்படின்னு நினைக்கிறவங்க இவர் ஒன்றும் இல்லை, அந்த மாட்டை எடுத்துகிட்டு போகணும்.
அப்புறம் மாடு கொஞ்சம் மேயணும். ஒரு 2 நாள் கழிச்சு மாட்டை கண்ணு போட்ட மாடு சரிங்க 2 நாள் கழிச்சு மாட்டை மேய விடுங்க. சரி பச்சை புல்லு தின்னா தான் அது வரும். சரி ஆமாம். அதே மாதிரி இந்த கஞ்சின்னு சொல்லிட்டு நிறையா கஞ்சி கொடுத்துடாதீங்க, மூச்சு திணறிடும். சரி நிறையா கஞ்சி கொடுக்கக்கூடாது, சரி ஓரளவுக்கு தான் கஞ்சி கொடுக்கணும். சரி சரிங்களா? நிறையா கஞ்சி கொடுத்துட்டோம், டைலூட்டட் ஃபார்மில் கொடுக்கலாம். சரி பட் இருந்தாலும் லிமிட்டாக கொடுக்குறது ஒரு 1 லிட்டர் அதுக்கு கரெக்டாக இருக்கும் கஞ்சி அந்த மாதிரி. மற்றபடிலாம் பாருங்கள் நல்லா மேய்ச்சிட்டு வயிறு தும்முன்னு வந்துருக்கு மாடு. ஸோ அது ஒரு பெரிய ஆரோக்கியம். ரொம்ப சந்தோஷம். இந்த அது மாதிரி சாணி, சரி இந்த சாணி வந்து இந்த ரிங்காக இருக்கணும். சரிங்க அப்போ தான் அது நல்ல நல்ல ஆரோக்கியமான மாடு தான். சரிங்க கொத்துன்னு விழுந்ததுன்னா அப்போ புரிஞ்சுக்கணும் இந்த மாட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வயிற்று வயிற்றில் இருக்குது. அதுக்கு தான் இந்த வெல்லம் கொடுக்குறோம். வெள்ளம் வெல்லம் கொடுத்தா என்ன ஆகுனா வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா, அதை இது வந்து நல்லது பண்ணும். அந்த மாதிரி ரொம்ப கழிஞ்சிதுன்னா கொஞ்சம் மாட்டுக்கு மோரே கூட நீங்கள் கொடுக்கலாம். மோர் கொடுத்தா அது வந்து வயிற்றில் 4 குடல் இருக்குது. 4 குடலில் எதுலையாவது ஒரு பாக்டீரியல் கவுன்ஸ் குறைஞ்சிருந்தா இந்த மாதிரி கழியும், இந்த மாதிரி பண்ணும். அதுக்கு மோரை கொடுத்து நீங்கள் செய்யலாம். அதுக்கு மேலே என்னென்ன வந்தாலும் நீங்கள் அப்பப்போ ஃபோன் பண்ணி விசாரிக்கணும். சரி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஐட்டம் நீங்கள் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அத்தனையும் நீங்கள் பண்ணலாம். அதில் ஒரு 5 பண்ணாலே சக்ஸஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக வச்சுக்க அந்த எப்போல்லாம் என்னென்ன வேணுமோ சரி. அப்போல்லாம் நீங்கள் கேட்டுங்க. கண்டிப்பாக நான் மாதத்துக்கு ஒரு தடவை வருவேன். கண்டிப்பாக நான் இப்போ வந்து கோயம்புத்தூரில் சரிங்க மாடு பிடிக்கிறதுக்கெல்லாம் சரி. போயிட்டுருக்கோமா, அது கேரளாவுக்கு போகக்கூடாதுன்னு சரிங்க நான் அடிக்கடி வருவேன், உங்களோட வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நம்பர் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் சேர்த்துங்க. சரிங்க சரி கொஞ்சம் சேர்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் முதல்ல நல்லா கற்றுங்க, முழுக்க கற்றுங்க, செஞ்சு பாருங்கள், சின்ன லெவலில் செஞ்சு பாருங்கள். அதை அப்புறம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ சொன்ன பார்த்தீங்க, தென்னை மரம் இருக்குது, தென்னை மரம் இருந்து தேங்காய் இருக்குது, பக்கத்துலேயே பெரிய பெரிய தென்னந்தோட்டங்கள் இருக்குது. தேங்காய் வாங்கிட்டிங்கன்னா ஒரு கமர்கட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல இது குழந்தைகளுக்கு நீங்கள் சொன்ன எங்கள் கோசாலாலேருந்து நல்லதாக வருது. உங்கள் குழந்தைங்களாம் சாக்லேட் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த இது சாப்பிட்டாங்கன்னா எங்களுக்கு ₹1 கிடைக்கும், ஒரு மிட்டாய் கேட்டனா கிடைக்கும், இல்லை 20 பைசா கிடைக்கும். அதோட ஒரு பாக்கெட்டாக வாங்கிங்க, ஒரு ₹5 எங்களுக்கு கிடைக்கும். அந்த பாக்கெட்டு ஒரு ₹20 ₹15 வச்சுட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அது கமர்கட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடும். நான் சொல்லி கொடுத்த மாதிரி கமர்கட்டு சரி சரி அதுமாதிரி இட்லி மிக்ஸுக்கு இந்த என்சைம்ஸு இதெல்லாம் சேர்க்காதீங்க. சரி என்சைம் சேர்த்தா வாய் வந்து போகும், வயிறு வந்து போகும், குடல் வந்து போகும். அந்த சோடா உப்புங்கிறது இப்போ கெமிக்கல் பண்ணுறது, அந்த காலத்து உப்பு இல்லை. சோடா உப்பு சேர்க்குறது, அது இல்லாமல் இந்த ஹோட்டலில் சாப்பிட்றவங்களுக்கு வாய் வந்து போகும். அதையே நம்ம சேர்த்து விற்கிற இந்த பாவத்தையில நம்ம செய்ய வேண்டாம். நாம் சொல்லக்கூடிய இந்த அரிசி, உளுந்து, வெந்தயம், இந்த 3 போதும். இந்த 3 சேர்த்து அவங்கள இந்த உறவு ஊட்டுறதுக்கு உரப்பால் மாதிரி அந்த ஏற்கனவே பண்ண அந்த பழைய மாவு சரிங்க வேண்டாம், வெறுப்பாதாதீங்க. அறுத்துருச்சா கஷ்டம், கயத்தை அறுத்துக்கிச்சின்னு வச்சுக்க, அது ரொம்ப கஷ்டப்படுத்திடும். அது இன்டகிரேட்டட் ஃபார்மிங் பற்றி நமக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், ஸோ அது கம்பல்சரி நாங்கள் ஒருங்கிணைந்த கரெக்டு. இன்டகிரேட்டட் ஃபார்மிங் நீங்கள் பயிற்சி பண்ண தான் செம்மையாகும். சரிங்க எப்போ வேணாலும் நான் வரேன் கண்டிப்பாக உங்களுக்காக. நான் கோஷாலா தமிழ்நாட்டில் மட்டும் அநேகமாக எல்லா கோஷாலையும் எனக்கு தெரியும் உங்களுக்கு. சரி சரி அது இங்கேருந்து இப்போ நம்ம ஆழ்வாரர்களும் பசுராகம்னே சொல்லுவாங்க. சரி அவங்க தான் சொன்னது, சரி சரி பசுன்னு அழிஞ்சிட்டு இருக்கான், பசுராகம் ஏன் அப்படின்னு. ஸோ அதனால் அவர் தான் இந்த பட்டமே கொடுத்ததுன்னு வச்சுங்க, பசு. ஸோ அதனால் நீங்கள் இதை செய்யுங்க, கோஷாலா நல்லபடியாக பண்ணலாம். அப்புறம் முக்கியமானது ஒன்று, பசுவையும் விவசாயத்தையும் பிரித்து பார்க்காதீங்க. சரி ரெண்டும் ஒன்றிணைத்தால் மட்டும்தான் சரி உங்களுக்கு இன்டகிரேட் ஆகும். ஒரு காசினுடைய 2 பகுதி சரி பிரிச்சிங்கன்னா என்ன ஆகும்? செல்ல ரெண்டுமே செல்லா காசு பிரிக்காதீங்க. அதனால் ஏதாவது சின்ன அக்ரிகல்ச்சர் ஒரு டெஸ்ட்டுக்காக ஒரு 1/2 ஏக்கரா 1 ஏக்கர் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ எதிர்க்கு இவ்வளோ வயல் இருக்குது அப்படி இந்த வயலை காட்டுங்க, இந்த வயல் தோட்டம், தென்னந்தோட்டம், இது 2. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வயலில் அவ்வளோ தேவை இருக்குது. நம்ம பஞ்சகவியா தேவை இருக்குது, ஜீவாமிர்தம் தேவை இருக்குது, நாற்று தேவை இருக்குது, விதைப்பண்ணை தேவை, எல்லாமே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. விதைப்பண்ணை எப்படி வைக்கிறது, அந்த விதையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா. இந்த வரப்பெல்லாம் சும்மா வச்சுருக்காங்க பாருங்க, இந்த வரப்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், வரப்பு உளுந்து போடலாம், வரப்பு காராமணி போடலாம், வரப்பு வெண்டை போடலாம். கரெக்டா? அப்போ வரப்புலேருந்து வரக்கூடிய ஒரு ₹300 கரெக்டா வரப்பு. ஸோ அதோடு இல்லாமல் அது வந்து நல்லதும் பண்ணும், வரப்புக்கு நல்லது பண்ணும். அதில் வரக்கூடிய மழை, அதில் போடுற பஞ்சகவியா அதெல்லாம் செடிக்கு போகும். இதெல்லாம்
இன்டகிரேட்டடாக பண்ணணும். கண்டிப்பாக. முக்கியமாக நீங்கள் சொல்கிற இந்த வெஜிடபிள் ஜங்கிள், நான் சொல்லி கொடுத்த வெஜிடபிள் ஜங்கிள் இருக்குது, ஆமாங்க. அந்த வெஜிடபிள் ஜங்கிளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சரி. சின்ன இடத்துல சரி. ஒரு 100 அடிக்கு 100 அடி ம். வெஜிடபிள் ஜங்கிள். சரி. இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விதைக்கு பஞ்சமே இருக்காது. கண்டிப்பாக. இந்த கோசாலைக்கு எதையுமே நீங்கள் வாங்க வேண்டாம். சரிங்க. இந்த வேலிலாம் இருக்குது. இந்த கோவலை, இது பேர் கோவலைன்னு பேர். சரிங்க. இந்த கோவலை வைல்டு கோவலை. சரி. இந்த கோவலையே சாப்பிடலாம், கோவக்காய் சாப்பிடக்கூடாது. கோவலையே நீங்கள் அப்படியே படுத்து விட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான மெயின்டெனன்ஸு அந்த கோவலையிலேருந்து ஒன்று கிடைக்கும். கோவலை பவுடர் கூட பண்ணலாம். நான் சொல்கிறேன், அது கருங்குடியில் பண்ணலாம். கருங்குடியில் யூடியூப்பில் பாருங்கள். சரிங்க. இது சோலார் ட்ரையர்னு அடிக்கணும். சரி. அது உள்ளார போய் தமிழில் கருங்குடில் காரு இங்கு டி இல் அப்படின்னு நீங்கள் அடிச்சிக்கலாலே சரி. உடனே நானே வருவேன். கண்டிப்பாக. நான் உங்களுக்கு அது எப்படி கருங்குடில் செய்கிறது அப்படிங்கிறத அதில் சொல்லிக் கொடுத்துருக்கேன். பாருங்கள், சரி. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஆமாங்க. பிளாக் கருங்குடில் அப்படிங்கிறது. கருங்குடில் ரொம்ப அவசியமானது. சரி. இதான் என்னுடைய வாழ்த்தாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெற்றி பெறுங்கள். ரொம்ப நன்றி.